அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. முஸ்தலஹுல் ஹதீஸ் இமாம் யூசுஃபுல் கர்லாவி அவர்களினுடைய முஸ்தலஹுல் ஹதீஸ் எனும் கிதாபினுடைய 27ஆம் நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெற அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சிறப்பான சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையான காரியங்களில் முந்தி செல்லக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். 27ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய பாடங்களின் வரிசையில் அல் ஹதீஸுல் மஷ்ஹூர் என்றால் என்ன, மஷ்ஹூரான ஹதீஸ் என்றால் என்ன என்பதைத்தான் நாம இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கிறோம். சுருக்கமான முறையிலே கடந்த பாடத்தில நாம மஷ்ஹூரான ஹதீஸ் என்றால் என்ன என்பதை நாம பார்த்திருப்போம். இப்போ சற்று விரிவான முறையில உதாரணத்தோடு முசன்னிஃப் நமக்கு இந்த மஷ்ஹூரான ஹதீஸ்னா என்ன என்பதை இன்றைய பாடத்துல விளக்க போறாங்க. இப்போ மஷ்ஹூரான ஹதீஸ்னா என்ன? பொதுவாக மஷ்ஹூரான ஹதீஸ் மட்டுமல்ல, இதற்கு முன்பு நாம பார்த்த அசீஸ், அதற்கு முன்பு பார்த்த கரீப், அதற்கு முன்பு பார்த்த முத்தவாத்திர். இந்த பங்கு எதன் அடிப்படையில் ஹதீஸ் கலையிலே பங்கு வைக்கப்படுது அப்படின்னா, அறிவிப்பாளர்களினுடைய எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்து இந்த முத்தவாத்திர், கரீப், அசீஸ், மஷ்ஹூர் பங்கு வைக்கப்படுது. அந்த வரிசையில மஷ்ஹூரான ஹதீஸ்னா என்ன? ஒரு ஹதீஸிற்கென்றுண்டான சனதினுடைய பல தொபக்காத்துகள் இருக்கும். சஹாபத்து எனும் ஒரு தொபக்கா, தாபிகள் எனும் ஒரு தொபக்கா, தபு தாபிகளுடைய தொபக்கா என்பதை நாம கடந்த பாடங்களை விரிவான முறையில பார்த்திருந்தோம். இந்த தொபக்காத்துகளில் எல்லா தொபக்காத்திலேயும் 3 அறிவிப்பாளர்களாவது குறைந்திருக்கணும். 3ஐ விட குறைஞ்சிடக்கூடாது. குறைந்தது 3 அறிவிப்பாளராவது இருக்கணும். 3ஐ விட அதிகமாக இருக்கலாம். முத்தவாத்திருடைய அளவான அந்த 10 என்பதை தொடாத அளவிற்கு. அப்போ ஒவ்வொரு தொபக்காத்திலேயும் 3 அறிவிப்பாளர்கள் இடம்பெறாங்க. 3 சஹாபாக்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. அல்லது அதிகமாக 4 சஹாபாக்கள். 10 தொற்றக்கூடாது. 10ஐ தொட்டா முத்தவாத்திர் என்ற அந்த தரத்திற்கு போயிடும். அப்போ எல்லா தொபக்காத்திலேயும் அல்லது ஏதாவது ஒரு தொபக்கால 3 அல்லது அதற்கு அதிகமான அறிவிப்பாளர்கள் இடம்பெற்று விட்டால் அந்த ஹதீஸுக்கு பெயர் என்னது? மஷ்ஹூர் என்பதாக வந்துவிடும். உதாரணத்திற்கு சஹாபாக்கள்ங்கிற அந்த தொபக்கால 4 சஹாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. தாபிகளுடைய தபக்கால 50 தாபிகள் வராங்க. தபு தாபிகளுடைய தபக்கா அதுல 50 தபு தாபிகள் வராங்க. என்று இருந்தாலும் இந்த ஹதீஸு மஷ்ஹூர் எனும் அந்த பெயரில் தான் இருக்கும். ஏன்னா ஏதேனும் ஒரு தபக்கால 3 ஆயிட்டாலே அது மஷ்ஹூர் என்ற பெயருக்கு ஆயிரும். மற்ற தபக்கால 50 இல்லை எவ்வளவு இருந்தாலும் சரி. அப்ப மஷ்ஹூரான ஹதீஸ்னா என்னது? 3 அறிவிப்பாளர்களாவது குறைந்தது எல்லா தபக்காத்திலேயும் இருக்கணும். குறைஞ்சது 1லயாவது இருக்கணும். அப்படி 3ஐ விட குறையக்கூடாது என்கிற நிபந்தனையும் அங்க பேணப்படணும். அப்படி இருக்குமானால் அந்த ஹதீஸிற்கு பெயர் தான் மஷ்ஹூரான ஹதீஸு. இதற்கு ஒரு சில உதாரணங்களையும் முசன்னிஃப் கொண்டு வருவாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடியதான ஒரு ஹதீஸை கொண்டு வருவாங்க. அந்த ஹதீஸை நாம கிதாபை வாசிக்கும் பொழுது கிதாபில் சுருக்கமாக தான் சொல்லப்பட்டிருக்கும். நம்ம விரிவான முறையில அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்களுடைய பெயரை எல்லாம் கொண்டு வந்து இது எப்படி மஷ்ஹூர் ஆனது என்பதை நாம விளக்குவோம். அப்படி விளக்கும் பொழுது இப்பொழுது சொன்ன நாம இந்த விளக்கம் அங்க பொருந்தும் இன்ஷா அல்லாஹ். அப்ப நமக்கு மஷ்ஹூரான ஹதீஸ்னா என்ன என்பதை குறித்த ஒரு பரிபூர்ணமான விளக்கம் நமக்கு அந்த இடத்துல கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதை தொடர்ந்து இன்னும் 2 ஹதீஸுகளையும் முசன்னிஃப் பாடத்துல குறிப்பிடுவாங்க. அதை நாம பாடம் வாசிக்கும் பொழுது கிதாபிலே உள்ளது போன்று சுருக்கமான முறையில அதற்கு நம்ம விளக்கம் கொடுப்போம். அப்போ இதுதான் இன்றைய பாடத்துடைய சுருக்கம். மஷ்ஹூரான ஹதீஸ் என்றால் என்ன என்பதுதான் இன்றைய பாடத்தினுடைய சுருக்கம். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் நாம கிதாபிற்குள் சென்று
அந்த கிதாபினுடைய அந்த வாசகங்களை படித்து நாம தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹு தஆலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் ஹதீஸுல் மஷ்ஹூரு. மஷ்ஹூரான ஹதீஸ் என்பதை பற்றி தான் நாம இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில பார்க்க இருக்கிறோம். அப்போ அல் மஷ்ஹூர் அப்படின்னா அந்த வார்த்தைக்குண்டான அகராதி பொருள், அதாவது லுகத்து அர்த்தம். அதே போன்று இந்த ஃபன்னில் ஹதீஸினுடைய அடிப்படைகளை பற்றி பேசக்கூடியதான இந்த கலையில் இந்த அல் மஷ்ஹூரான அந்த ஹதீஸ் என்பதற்கான பொருள் என்ன என்பதை நாம இன்ஷா அல்லாஹ் ஆரம்பத்தில் பார்ப்போம். அப்போ அல் மஷ்ஹூர் என்னும் வார்த்தையுடைய லுகவியான, அதாவது அகராதி சார்ந்த அர்த்தம் என்ன அப்படின்னா பரவலானது, பிரபலமானது, அதே போன்று அறியப்பட்டது, இது போன்ற நிறைய அர்த்தங்களுக்கு இந்த மஷ்ஹூர் என்னும் வார்த்தை வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸினுடைய அடிப்படைகளை பற்றி பேசக்கூடிய இந்த கலையிலே இந்த அல் ஹதீஸுல் மஷ்ஹூருக்கு என்ன அர்த்தம்னா பாருங்க, ஹுவ அதுவாகிறது, அதுனா எது, மஷ்ஹூரான ஹதீஸாகிறது. அல் ஹதீஸு அந்த ஹதீஸாக இருக்கும். எந்த ஹதீஸு? நம்ம பாடத்துடைய துவக்கத்துல அல் ஹதீஸுன் நபவியு அப்படின்னு தொடங்கி தாரீஃப் வரையறை போட்டு கொடுத்தாங்க நமக்கு. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சார்ந்த அந்த ஹதீஸாக இருக்கும் என்று அர்த்தம் வைக்கணும். அல்லதி எப்படிப்பட்டதான ஹதீஸு? ரவாஹு சலாசத்துன் அன் சலாசத்தின் ஃப அக்ஸர. அப்போ ரவாஹு அதை அறிவித்திருப்பார்கள். இந்த ஹூடைய தமீர் இந்த அல்லதியை நோக்கி மீட்டணும், மௌசூலை நோக்கி. அப்போ ஹதீஸ் என்னும் அர்த்தம் கொடுக்கிற மாதிரி வரும். அப்போ அல்லதி எப்படிப்பட்ட ஹதீஸ் என்றால் ரவாஹு அந்த ஹதீஸை அறிவித்திருப்பார்கள், சலாசத்துன் மூன்று அறிவிப்பாளர்கள், அன் சலாசத்தின் மூன்று அறிவிப்பாளர்களை தொட்டும், ஃபாக்ஸர இன்னும் அதற்கு அதிகப்படியான அறிவிப்பாளர்களை தொட்டும். அப்போ எங்க ஃபி ஜமீஇ தபகாத்தி அனைத்து தபகாத்துகளிலேயும், அதாவது அனைத்து படித்தரங்களிலேயும் மூன்று அறிவிப்பாளர்கள், மூன்று அல்லது அதற்கும் அதிகமான அறிவிப்பாளர்களை தொட்டும் எந்த ஹதீஸை அறிவித்திருப்பார்களோ அப்படிப்பட்ட ஹதீஸாக இருக்கும். ஆனா நிபந்தனை என்ன சொல்றாங்க பாருங்க, பிஷருத்தி அல்லா யகில்ல அன் சலாசத்தின். பிஷருத்தி அல்லா யகில்ல குறையாமல் இருக்க வேண்டும் என்னும் நிபந்தனையை கொண்டு, அன் சலாசத்தின் மூன்று அறிவிப்பாளர்களை விட்டும் அந்த ஹதீஸ் குறைந்திருக்க கூடாது என்னும் நிபந்தனையை கொண்டு. அப்போ ஒரு நிபந்தனை என்ன வைக்கிறாங்கன்னா, மூணு அறிவிப்பாளர்களை விட்டும் அந்த எந்த தபக்காத்தும் குறைந்து விடக்கூடாது, அந்த ஹதீஸினுடைய எந்த தபக்காத்தும் குறைந்து விடக்கூடாது. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, மஷ்ஹூரான ஹதீஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு ஹதீஸிற்கு நிறைய படித்தரங்கள் இருக்கும், அப்படிதானே? சஹாபத்துங்கிற படித்தரம், அதே போன்று தாபிகைகள்ங்கிற ஒரு படித்தரம், தபு தாபிகைகள்ங்கிற படித்தரம், நிறைய அப்படியே படித்தரங்கள் தபக்காத்துகள் சென்று கொண்டே இருக்கும். அந்த எல்லா தபக்காத்திலேயும் குறைந்தது மூன்று அறிவிப்பாளர்கள் இடம்பெற்று விட்டாங்க அப்படின்னா, மூன்றுக்கு அதிகமாகவும் இருக்கலாம், ஆனா மூன்றை விட குறைந்து போயிடக்கூடாது. மூணுக்கு அதிகமாக இருக்கலாம் எவ்வளவு வேணாலும், ஆனால் முத்தவாத்திரான ஹதீஸ் இருக்குன்னு ஒரு அளவு இருக்கு, குறைந்தது 10ன்னு சொல்லுவாங்க. அந்த 10 தொற்றக்கூடாது எல்லா தபக்காத்திலையும். தொட்டுட்டா அது முத்தவாத்திருங்கிற அந்த பெயருக்கு போயிடும். அப்போ மஷ்ஹூரான ஹதீஸ்னா என்னது? ஹதீஸினுடைய சனதினுடைய எல்லா தபக்காத்திலேயும் குறைந்தது 3 அறிவிப்பாளர்கள் இருக்கணும். அதை விட குறையவே கூடாது அறவே. ஏன்னா குறைஞ்சிருச்சுன்னா அசீஸ் கரீப் அந்த பெயருக்கு போயிடும். மேல நம்ம கடந்த பாடத்துல பார்த்திருந்தோம். அப்ப எந்த தபக்கத்திலேயும் 3ஐ விட குறைந்திடக்கூடாது, ஆனா 3ஐ விட அதிகமாகலாம். அதுக்கும் ஒரு அளவு இருக்கு, முத்தவாத்திருடைய அளவு 10, குறைந்தது 10ன்னு சொல்லுவாங்க, 10 அறிவிப்பாளர்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஹதீஸிற்கு பேர் தான் மஷ்ஹூரான ஹதீஸ் என்பதாக நமக்கு சொல்லி தருவாங்க. இப்ப இந்த ஹதீஸ் இதற்கு உதாரணங்கள் சொல்லுவாங்க. நம்ம அந்த உதாரணத்தை விளக்கும் பொழுது நமக்கு இது இன்னும் விளங்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, வல் அம்சிலத்து அலைஹி, இன்னும் அதன் மீது உள்ள உதாரணங்கள் ஆகிறது. அலைஹினா ஹீவுடைய தமீர் எங்க எடுக்கணும் நாம? இந்த மஷ்ஹூரான ஹதீஸின் மீது இருக்கக்கூடியதான உதாரணங்களாகிறது.
கசீரத்துன் அதிகமானவைகளாக இருக்கின்றது. மின்ஹா அந்த உதாரணங்களிலிருந்தும் உள்ளதாக இருக்கும். இந்த ஹாவுடைய மீறி நாம் எங்க எடுக்கணும்? இந்த அலம்சிலத்தை நோக்கி. அப்ப அந்த உதாரணங்களிலிருந்தும் உள்ளதாக இருக்கும் எது? ஹதீசு அனசின், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஹதீஸாகிறது. என்ன ஹதீஸ் அது? அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதரான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹு ஸலவாத்தும் ஸலாமும் சொல்வானாக. இப்ப அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகிறவர்கள் கனத்த குனூத்து ஓதினார்கள். குனூத்துன்னா நமக்கு தெரியும். நம்ம ஷாஃபி மதஹபிலே ஒவ்வொரு நாளும் சுபுஹ தொழுகையுடைய 2வது ரக்காத்தில் நாம ருக்குவருக்கு பிறகு, இஅ்திதாலில் நின்ற பிறகு, சுஜூதிற்கு முன்பாக ஓதுவோம் குனூத். அதான் குனூத். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத்தை ஓதினார்கள். ஷஹ்ரன், ஒரு மாத காலம் ஓதினார்கள். பஅதர் ருக்குஇ, ருக்குவிற்கு பிறகு. யதுஉ, அவர்கள் துஆ செய்வார்கள், செய்பவர்களான நிலையில். இந்த யதுஉ உடைய ஃபாயில் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்பவர்களான நிலையில், அலா ரிஇலின், ரிஇலு கூட்டத்தார்களின் மீதும், வ தக்வான, தக்வான் கூட்டத்தார்களின் மீதும். அப்ப மீதும்னா எதிராக அர்த்தம். ரிஇலு அதே போன்று தக்வான் கூட்டத்தார்களுக்கு எதிராக துஆ செய்தவர்களாக குனூத்தை ஓதினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஏன் இந்த ரிஇலு கூட்டத்துக்கும் தக்வான் கூட்டத்துக்கும் எதிராக துஆ செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அது பெரிய வரலாறு. இந்த 2 கூட்டத்தார்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து இஸ்லாத்தை ஏற்றது போல காட்டி, எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி தர்றதுக்கு சில மக்களை அனுப்புங்கன்னு சொன்னப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனாங்க. ஒரு 70 கிட்ட நிறைய மார்க்கம் படித்த ஒரு 70 நபர்களை அனுப்பி வச்சாங்க, அவங்களுக்கு உதவி என்னும் அடிப்படையில. ஆனால் இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க. யாரு? ரிஇலு, தக்வான் இந்த கூட்டத்தார்கள். அந்த 70 ஸ்வஹாபாக்களும் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய ஏமாற்றம், இவர்கள் செய்தது துரோகம். அதனால இந்த இரு கூட்டத்திற்கும் எதிராக துஆ செய்பவர்களாக ஒரு மாத காலம் குனூத்தை ஓதினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற செய்தியை நமக்கு அறிவித்து தர்றவங்க யாரு? செய்துனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்ப இந்த ஹதீஸ் தான் மஷ்ஹூரான ஹதீஸினுடைய உதாரணம். அப்ப நம்ம மஷ்ஹூரான ஹதீஸினுடைய தஅரீஃப், அதாவது வரையறையையும் இந்த ஹதீஸையும் நாம பொருத்தி பார்க்கணும். எப்படி அந்த வரையறை இந்த ஹதீஸினுடைய சனதோடு பொருந்தது என்பதை நாம பார்ப்போம். இப்போ அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, சஹாபாக்கள்ல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை போன்றே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி 4 சஹாபாக்கள் இந்த ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப சஹாபத்துங்கிற ஒரு தபக்கால 4 அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி சஹாபாக்களிடமிருந்து அறிவிச்சவங்க யாரு? இதுவரைக்கும் நமக்கு 4 சஹாபாக்களை பார்த்துட்டோம். இவர்களிடமிருந்து அறிவிச்சவங்க யாருன்னா அதில் நிறைய பேர் இருக்கிறாங்க. சாபித்துல் புனானி ரஹிமஹுல்லா, கத்தாதா ரஹிமஹுல்லா, அதை போன்று இப்படி ஒவ்வொரு சஹாபி இடமிருந்தும் அறிவித்தவர்கள் என்று கணக்கெடுத்தால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி போகுது. அப்போ சஹாபாக்கள் அவர்களிடமிருந்து அறிவித்தவங்க அப்படின்னா இந்த தாபிகளுடைய கூட்டம், இவங்களும் 3ஐ விட அதிகமாக இருக்கிறாங்க, 10ற்கு உள்ள இருக்கிறாங்க என்பதை நாம நினைவு வைத்துக்கணும். அதே மாதிரி பாருங்க, தாபிகளிடமிருந்து அறிவித்த தபு தாபிகள் யாரு அப்படின்னா ஹம்மாது ரஹிமஹுல்லா, அதே போன்று சயீத் இப்னு அபி உரூபா ரஹிமஹுல்லா, இப்படி வராங்க. அப்ப இவர்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்குது? 3ஐ விட அதிகமாகவும் இருக்குது, 10ற்கும் உள்ள இருக்குது. அப்போ இதுவரைக்கும் நம்ம 3 தபக்கா பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த ஹதீஸ் மஷ்ஹூர் என்ற பெயர் வருவதற்கு என்ன காரணம்? பாருங்க, அந்த ஹதீஸை எல்லா தபக்காத்திலேயும் 3 அறிவிப்பாளர்கள், 3 அல்லது அதற்கு மேற்பட்டவர்களை தொட்டும் அறிவித்திருக்க வேண்டும். அதுதான் மஷ்ஹூரான ஹதீஸ். 3ஐ விட குறையக்கூடாது, ஆனா 3ஐ விட அதிகமாகலாம். அந்த அதிகம் எது வரைக்கும் இருக்கணும்? முத்தவாத்திற்கு ஒரு ஹத் இருக்கு, ஒரு எல்லை இருக்கு. அதாவது 10 என்று சொல்லுவாங்க குறைந்தது, அதை தொற்றக்கூடாது. அப்படி இருக்குமானால் இந்த ஹதீஸ் மஷ்ஹூர் என்பதாக சொல்லப்படும். அப்படித்தான் இந்த ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் மஷ்ஹூர் ஆச்சு. காரணம் என்ன?
சஹாபத்துகள் அப்படிங்கிற முதல் தபக்கா, அதிலே 4 சஹாபி இடம்பெற்றிருக்கிறாங்க. அப்ப இது 3க்கு மேல 10ற்கு கீழே. அதே மாதிரி தாபிகள் என்ற அந்த தபக்கா, அதிலேயும் இந்த சஹாபாக்களிடமிருந்து அறிவித்த தாபிகள்னா அவர்களும் நம்ம பெயர் சொன்னோம், அவங்களோட எண்ணிக்கையும் 3க்கு மேல இருக்குது, 10ற்கு கீழே இருக்குது. அதே போன்றுதான் தபா தாபிகளிலேயும் இப்படி இடம்பெற்றிருப்பதால இந்த ஹதீஸ் மஷ்ஹூர் எனும் பெயருக்கு வரக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ நாம இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல விளங்க வேண்டியது இருக்கு. ஒரு ஹதீஸ் மஷ்ஹூர் ஆகுவதனால், நம்ம கடந்த பாடத்திலேயே இது நினைவுபடுத்தணும், இங்கேயும் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு நிலை. ஒரு ஹதீஸ் மஷ்ஹூர் ஆகுவதனால் அந்த ஹதீஸ் சஹீஹ், அதே போன்ற ஹசன், அது சஹீஹ் ஆகுவதற்கோ ஹசன் ஆகுவதற்கோ எதிரெல்லாம் கிடையாது. ஒரு மேலை பார்த்தோம், ஒரு ஹதீஸ் கரீப் ஆகுவதனாலும், ஒரு ஹதீஸ் அசீஸ் ஆகுவதனாலும், ஒரு ஹதீஸ் மஷ்ஹூர் ஆகுறதுனாலையும், இப்படி என்ன இந்த 3 பெயர் முத்தவாத்திரும் படிப்பு பின்னாடி. அப்போ என்னதான் நமக்கு இந்த அசீஸ் கரீப் மஷ்ஹூர் எனும் பெயர் ஒரு ஹதீஸிற்கு வந்தாலும், அப்ப கரீபானதுனால இது சஹீஹ் இல்ல, இது அசீஸ் ஆனதுனால இது சஹீஹ் இல்லை என்கிற அந்த பாகுபாடு நம்ம பார்க்க முடியாது, கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஹதீஸ் சஹீஹ் ஹசன் எனும் பார்ப்பது ஒரு கோணத்துல, அதே போன்று ஒரு ஹதீஸ் அசீஸ் கரீபு மஷ்ஹூர் எனும் பார்ப்பது இன்னொரு கோணத்துல. ரெண்டும் 2 விதமான திசைகளின் வழியாக தான் பெயர் வைக்கப்பட்டிருக்கு ஹதீஸிற்கு. அதனால ஒரு ஹதீஸ் கரீபாகவே இருந்தாலும் அது சஹீஹாக இருக்கலாம், ஒரு ஹதீஸ் அசீஸாகவே இருந்தாலும் அது சஹீஹாக இருக்கலாம், ஒரு ஹதீஸ் மஷ்ஹூராகவே இருந்தாலும் அது சஹீஹாக இருக்கலாம். அதனால் மஷ்ஹூர் ஆனதுனால அது சஹீஹ் இல்ல அப்படிங்கிற அந்த பாகுபாடு நம்ம பார்க்க கூடாது. ஏன்னா ஒரு ஹதீஸ் சஹீஹ், ஹசனு, லஈஃப் இதை நாம் எப்படி பங்கு வைப்போம்? மின் ஹைசுல் கபூல் வர் ரத்து, நம்ம கடந்த பாடத்துல பார்த்திருப்போம். அந்த ஹதீஸிலே ஏற்றுக்கொள்ளப்படுவதனுடைய நிபந்தனைகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறதா அல்லது இல்லையா என்னும் அடிப்படையில தான் ஒரு ஹதீஸ் சஹீஹ் ஆகிறதும் ஹசன் ஆகிறதும் லஈஃப் ஆகிறதும். ஆனா இது நம்ம கரீப், அசீஸ், மஷ்ஹூர் இந்த தொடர் எப்படி ஹதீஸுகளை பிரிக்குதுன்னா, அந்த அறிவிப்பாளர்களினுடைய எண்ணிக்கையை வைத்து, ஒரு தபக்கால ஒரு சஹாபத்துங்கிற தபக்கால இத்தனை சஹாபாக்கள் அறிவிச்சிருந்தாங்கன்னா அந்த ஹதீஸிற்கு இன்ன பெயர், இத்தனை சஹாபாக்கள் அறிவிச்சிருந்தாங்கன்னா இன்ன பெயர் என்று எண்ணிக்கையை அடிப்படையா வைத்து பேர் வைக்கப்பட்டதுதான் இந்த கரீபு, அசீஸ், மஷ்ஹூர், முத்தவாத்திர் எல்லாம். ஆனா சஹீஹ், ஹசன், லஈஃப் என்பது எதை கொண்டு? ஏற்றுக்கொள்ளப்படுவதனுடைய நிபந்தனைகள் அடங்க பெற்றிருக்கிறதா இல்லையா என்னும் அடிப்படையில். அதனால நம்ம இரண்டையும் குழப்பிக்க கூடாது. அது வேற கோணத்தில் பிரிக்கப்பட்டது, இது வேற கோணத்தில் பிரிக்கப்பட்டது. அப்ப இந்த ஹதீஸ் மஷ்ஹூர் நாம இங்க பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த இந்த ஹதீஸ் மஷ்ஹூர். இது ஒரு மஷ்ஹூரான ஹதீஸிற்கு உதாரணம். அதற்கு என்ன காரணம் என்பதையும் நாம விளக்கிட்டோம். இப்போ அடுத்த பாருங்க, வ ஹதீசு, இன்னும் ஒரு ஹதீஸ் ஆகிறது. இது எங்க அத்துவு செய்யணும்? இந்த ஹதீசுவை நாம இந்த ஹதீசூல அத்துவு செய்யணும். அதாவது மின்ஹா, அந்த உதாரணங்களிலிருந்தும் உள்ளதாக இருக்கும். வ ஹதீசு தொலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் என்னும் ஹதீஸ் ஆகிறது. அப்ப இங்க தொலபு என்று வரணும் முபத்ததா, அல் இல்மி என்று வரணும், அது தொலபுடைய முலாஃப் இலைஹி. அப்போ தொலபுல் இல்மி ஃபரீலத்துன், கல்வியை தேடுவதாகிறது, ஞானத்தை தேடுவதாகிறது, ஃபரீலத்துன் கடமையானதாக இருக்கின்றது, அலா குல்லி முஸ்லிமின் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும். அப்ப இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் மீதும் ஞானத்தை தேடுவது, கல்வியை தேடுவது கடமையாக இருக்கின்றது என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய பொருள். அப்ப இந்த ஹதீஸும் எதற்கு உதாரணம்ங்கிறாங்க? மஷ்ஹூரான ஹதீஸிற்கு உதாரணம் என்பதாக குறிப்பிடுறாங்க. என்ன காரணம்? இந்த ஹதீஸினுடைய சனதை, நாம ஒரு ஹதீஸை பற்றிய சனதை பற்றிய முழுமையான விளக்கத்தை கொடுத்துட்டோம், அதையே நாம அடிப்படையா வச்சு இதையும் விளங்கிக்கணும். அப்ப இந்த ஹதீஸினுடைய சனதிலேயும் உண்டான ஒவ்வொரு தபக்காவில் எப்படி இடம்பெற்றிருப்பாங்க? குறைந்தது 3 அறிவிப்பாளர்கள், எல்லா தபக்கத்திலேயும் 3 அறிவிப்பாளர்கள் இருந்திருப்பாங்க. 3ஐ விட குறையாமல் இருக்கணும், அது நிபந்தனை. 3ஐ விட அதிகமாகலாம், ஆனால் எதை தொற்றக்கூடாது? முத்தவாத்திரான ஹதீஸினுடைய அந்த அளவை தொற்றக்கூடாது. தொட்டா அது முத்தவாத்திராயிரும்.
அப்ப இப்படிப்பட்ட இந்த நிபந்தனைகள் பேணப்பட்ட சனதுகளை கொண்ட ஹதீஸ் தான் இந்த ஹதீஸு. அப்ப இதுவும் மஷ்ஹூரான ஹதீஸினுடைய உதாரணம் என்பதாக குறிப்பிடுறாங்க. அதே போன்று இன்னொரு ஹதீஸையும் குறிப்பிடுறாங்க பாருங்க முஸன்னிஃப் அவர்கள். வ ஹதீஸு இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅம் மினன் நாசி. இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஆகிறவன். அப்ப இந்த ஹதீஸுவை நாம் எங்க அத்துப்பு செய்யணும்? அதே போன்று இந்த ஹதீஸுல் அத்துப்பு செய்யணும். அப்ப அந்த உதாரணங்களிலிருந்தும் உள்ளதாக இருக்கும். வ ஹதீஸு இன்னும் இந்த பின்வரும் இந்த ஹதீஸாகிறது. அப்ப பாருங்க என்ன என்ன ஹதீஸ் அது? இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஆகிறவன் லா யக்பிதுல் இல்ம கல்வியை அவன் கைப்பற்ற மாட்டான். அதாவது ஞானத்தை அவன் கைப்பற்ற மாட்டான். இன்திஸாஅன் மினன் நாசி மக்களிடமிருந்து எனது உருகுதலாக அல்லது கலற்றுதலாக கலன்று வருவதாக. அதாவது ஒரே அடியாக அல்லாஹ் இல்மை எடுத்துட மாட்டான் என்னும் அர்த்தத்திற்கு சொல்லப்பட்ட வார்த்தை அது. இன்திஸாங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் கொடுக்குறாங்க. உருவுதல், கலற்றுதல் என்னும் அர்த்தம் எல்லாம் இருக்கு. அப்ப மக்களிடமிருந்து ஒரே உருகுதலாக ஞானத்தை அல்லாஹ் கைப்பற்ற மாட்டான். வலாக்கின் என்றாலும் யக்பிதுல் உலமா யக்பிது அவன் கைப்பற்றுவான். யாரு? யக்பிதுடைய ஃபாயிலு அல்லாஹு தஆலா கைப்பற்றுவான். அல் உலமா அறிஞர்களை, கல்வி ஞானம் உள்ளவர்களை அவன் கைப்பற்றுவான். அதாவது மௌத்தாக்குவான் என்னும் அர்த்தம். ஹத்தா எந்த அளவு இருக்குன்னா இதா லம் யபுகி ஆலிமுன் இதா லம் யபுகி சில ஹதீசுகள்ல யுபுகி என்றும் வந்திருக்குது. இதா லம் யபுகி ஆலிமுன் எந்த ஒரு ஆலிமும் தரிபடவில்லை என்றால் இத்தகதன் நாசு மக்கள் எடுத்துக்கொள்வார்கள் ருஅசா தலைவர்களாக ஜுஹாலன் மடையர்களை எடுத்துக்கொள்வார்கள். கல்வி ஞானம் இல்லாதவர்களை எடுத்துக்கொள்வார்கள். ஃபசுஇலு இன்னும் அந்த அவர்கள் கேட்கப்படுவார்கள். யார்? அந்த மடையர்களான தலைவர்கள் கேட்கப்படுவார்கள்னா ஒரு மஸ்அலா, ஒரு மார்க்கம் சம்பந்தமான ஒரு கேள்வி, ஒரு சந்தேகத்தை தெளிவுபடுத்தும் முகமாக அவர்கள் கேட்கப்படுவார்கள். இன்னும் அவர்கள் ஃபத்துவாவும் மார்க்க தீர்ப்பும் வழங்குவார்கள். யாரு? இந்த அஃப்தவுடைய ஃபாயில் யாரு? இந்த மடையர்கள் மார்க்க தீர்ப்பையும் வழங்குவார்கள். பிகைரி இல்மின் ஞானம் இல்லாமல் இருப்பது கொண்டு மார்க்க தீர்ப்பையும் வழங்கி விடுவார்கள். ஃபல்லல்லு எனவே அவர்களும் வழிகெட்டு வ அல்லல்லு மக்களையும் வழிகெடுத்து விடுவார்கள். அந்த அளவிற்கு உலமாக்களை, அறிஞர்களை அல்லாஹு கைப்பற்றுவான் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு செய்தியை நமக்கு சொல்லித் தருது. அப்ப அல்லாஹ் மறுமை நாளுடைய நெருக்கத்துல இல்ம் என்பது போயிரும். மார்க்கம் பற்றிய மார்க்கம் பற்றிய ஞானம் என்பது இல்லாமல் போயிரும். எதன் மூலமாக அல்லாஹ் அது பற்றி அறிஞர்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இல்லாம மௌத்தாக்குவான். மக்கள் மடையர்கள் எடுத்துக்குவாங்க, அவங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க. அவர்கள் இல்மில்லாம மார்க்கம் குறித்த தெளிவில்லாம அவங்க மார்க்க தீர்ப்பு கொடுத்து அதனால் அவர்களும் வழிகெட்டு மக்களையும் வழிகெடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்று இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருது. அப்ப இந்த ஹதீஸும் ஆகிறது எதனுடைய உதாரணத்தில் கட்டுப்பட்டது? மஷஹூரான ஹதீஸினுடைய உதாரணங்களில் இருந்தும் உள்ளதாக இருக்கும். அப்ப இந்த ஹதீஸும் எதனால மஷஹூரா இருக்கும்? அதே தாரீஃபை, வரையறையை நாம பொருத்தி பார்க்கணும். என்னது? இந்த ஹதீஸினுடைய சனதிலேயும் குறைந்தது எல்லா தபக்காத்துகளிலேயும் குறைந்தது 3 அறிவிப்பாளர்கள் இடம்பெற்றிருப்பாங்க. 3ஐ விட குறைந்திருக்க கூடாது, 3ஐ விட அதிகமாகலாம். அதுவும் எதை தொற்றக்கூடாது? முத்தவாத்திரான ஹதீஸினுடைய அந்த அளவை தொடாமல் எல்லா தொபக்காத்திலேயும் 3 அறிவிப்பாளர்களாவது குறைந்து இருந்திருக்க வேண்டும். அந்த ஹதீஸிற்கு பெயர் தான் மஷஹூரான ஹதீஸ். இந்த ஹதீஸுடைய சனதும் அப்படித்தான் இருக்கும். இதுவும் மஷஹூரான ஹதீஸினுடைய உதாரணம் என்பதாக நமக்கு முஸன்னிஃப் அவர்கள் குறிப்பிட்டு தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இன்றைய பாடம் நிறைவு பெறுது. இன்றைய பாடத்துல நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா, மஷஹூரான ஹதீஸ் என்பதனுடைய லுகத்து சார்ந்த அர்த்தம் என்ன, அதே போன்று இந்த ஹதீஸினுடைய அடிப்படைகளை பேசக்கூடியதான இந்த ஃபன்னிலே, கலையில மஷஹூரான ஹதீஸிற்கு உண்டான பொருள் என்ன,
அதற்கு 3 உதாரணங்களை முசன்னிஃப் குறிப்பிட்டாங்க. ஒன்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ், அதே போன்று இல்மை பற்றி வரக்கூடிய இந்த ஹதீஸ், அதே போன்று இல்மை அல்லாஹ் உயர்த்துவது குறித்து வரக்கூடியதான இந்த ஹதீஸ். இந்த 3 ஹதீஸுமே மஷ்ஹூரான ஹதீஸினுடைய உதாரணம் என்பதாக முசன்னிஃப் நமக்கு குறிப்பிட்டாங்க. அதில் நாம பரிபூர்ணமான முறையில இந்த ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் உதாரணத்திற்கு, இந்த ஹதீஸ் எப்படி மஷ்ஹூர் ஆச்சு, என்ன காரணம், யார் யார் அறிவித்தா, சஹாபாக்கள்ல யார் அறிவித்தா, அதே போன்று தாபிஉகள்ல யார் அறிவித்தாங்க, தபஉ தாபிஉகள்ல யார் அறிவித்தாங்க என்கிற அந்த முழுமையான விளக்கத்தை இந்த ஒரு ஹதீஸிற்கு மட்டும் நம்ம பார்த்தோம். அதன் மீது ஒழுங்கு பிடித்து மற்ற ஹதீஸுகளையும் நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள் இதுதான். இனி இன்ஷா அல்லாஹ் இனி வரும் பாடத்துல இந்த பாடத்தினுடைய சில தொடர்ச்சிகள் இருக்குது. அதையும் நாம இன்ஷா அல்லாஹ் இனி வரும் பாடங்களிலே பார்க்கலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.